புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பு பக்தர்களே, இந்நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் கோடி அற்புதர் பதுவா புனிதர் கேட்ட வரத்தை சட்டென கடவுளிடம் பருந்து பேசி பெற்றுக் கொடுப்பவர், கடவுளையே திருக்குழந்தையாக தன்னுடைய திருக்கரங்களிலே தாங்கிய புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து உங்களுக்காக நாங்கள் இந்த 1 மணி நேரம் நம்மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற ஏசுபாவிடம் ஜெபிக்க போகிறோம். இந்நாளிலே உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், உங்களுடைய நோய் நொடிகள் எல்லாம் தீர்க்கப்படணும், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான திருத்தலத்திலே அந்தோணியார் வழியாக உங்களுக்காக நாங்கள் அனைவரும் ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த 1 மணி நேரம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து செயல்பட, ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நடக்க, அவரோடு பேச, அவரை ஆராதிக்க, துதிக்க, ஆசிரிய கிருபையை அனுக்கிரகத்தை தொடர்ந்து நிறைவாய் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெசியா, இயேசுவே மெசியா, இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே விடுதலை தருகிறவர், இயேசுவே விடுதலை தருகிறவர். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த அந்தோணியாரினுடைய ஆலயத்திலே நான் சென்று ஜெபித்தால் நிச்சயமாக இதோ என்னுடைய பாதுகாவலர், எனக்கு பரிந்துரை செய்கின்ற புனித அந்தோணியார் கோடி அற்புதர் எனக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம். ஆண்டவர் அன்பு நிறைந்தவர், ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 27வது இறைவசனத்திலே இதோ இவ்வாறு வாசிக்கிறோம்: உன் முழு இதயத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு கூறுவாயாக என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பாருங்களேன், நாம் தேடி வந்திருக்கிற இந்த கோடி அற்புதர் அந்தோணியார் தனது முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு கடவுளாகிய ஆண்டவரை, இயேசுவை அன்பு செய்தார். தன்னுடைய துன்பத்திலே, இயலாமையிலே, வேதனையிலே, நோய்களிலே, இதோ கடவுள் தனக்கு செய்த அத்தனை ஆசீர்வாதமான அந்த நேரங்களிலே புனித அந்தோணியார் ஆண்டவரை அன்பு செய்தார். இதோ இன்று நாம் வந்திருக்கிறோம், புனித அந்தோணியாரை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய பரிந்துரை வழியாக நற்கருணை நாதரிடத்திலே அருளை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் இங்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை அன்பு செய்கிறோமா? ஆண்டவரே, என் முழு இதயத்தோடு நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்ற உணர்வோடு இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. எல்லோரும் கரமுயர்த்தி ஆராதனை ஆராதனை. பாடுவோமா? ஆராதனை 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 ஆராதனை. கரம் தட்டி இதோ ஆண்டவர் எபினேசராய் இருக்கிறார். என் ஆண்டவர் எல்லாம் வல்லவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் இதோ என்னை பாதுகாத்து எனக்கு உதவி செய்யும் ஆண்டவராக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவரை நாம் எபினேசர் என்று சொல்லுகிறோம். எபினேசர் என்று சொன்னால் உதவி செய்யும் ஆண்டவர் என்றது போல் இதோ ஆண்டவர் எபினேசராய் இருக்கிறார். நமக்கு உதவக்கூட தெய்வமாய் இருக்கிறார். ஆண்டவரே நீங்க வாரும். என் குடும்பத்திலே துன்பங்கள் இருக்கிறது, துயரங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, கடன் தொல்லைகள் இருக்கிறது, நோய்கள் இருக்கிறது. ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஆண்டவரே எனக்கு நோய் இருக்காது, எனக்கு துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது. ஏனென்றால் உதவி செய்யும் ஆண்டவர் நீர். இந்த சிந்தனையோடு இதோ எபினேசராய் நம் ஆண்டவர் இதோ எனக்கும் உங்களுக்கும் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உதவி செய்ய காத்திருக்கிறார். ஆண்டவரே உதவும் என்று சொல்லி நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். கரமையத்தி ஆராதனை ஆராதனை கர்த்தரே ஆராதனை ஆராதனை. மீண்டும் பாடுவோமா? ஆராதனை 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 ஆராதனை. வல்லமையா கரம் தட்டி இதோ நம்ம ஆண்டவர் காண்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம் ஆண்டவர் பார்க்கக்கூடிய ஆண்டவர். அதனால்தான் ஆண்டவரை எல்ரோயி என்று சொல்லி நம் விவிலியம் சொல்லுகிறது. சாமி இதோ இந்த நற்கருணை நாதர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ என் பிள்ளை கண்ணீரோடு வந்திருக்குது, கவலையோடு வந்திருக்கிறது, வேதனையோடு வந்திருக்கிறது, கடன் தொல்லைகளோடு வந்திருக்கிறது, நோய்களோடு வந்திருக்கிறதுன்னு சொல்லி என் ஆண்டவர் இதோ நற்கருணை நாதர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நமக்கு சுகம் தரும் தெய்வம், நமக்கு விடுதலை தரும் தெய்வம், நமக்கு ஆசீர்வாதம் தரும் தெய்வம், நமக்கு எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் பொழியும் தெய்வம் இதோ நம்ம மத்தியிலே இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் இப்போது எல்ரோயி அந்த பெயரிலே நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் பாருங்க. இதோ ஆண்டவர் இந்த நோயாளிகளை எல்லாம் அன்பொழுக பார்த்தார், இரக்கத்தோடு பார்த்தார், பரிவோடு பார்த்தார். அவர்கள் எல்லோரும் விடுதலை பெற்றார்கள், சுகத்தை பெற்றார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். இதோ என் ஆண்டவர் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ என் ஆண்டவர் காணக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவரே இதோ என் வாழ்வை மாற்றும், என்னுடைய கண்ணீரை மாற்றும், என் துன்பங்களை மாற்றும். கேட்டு ஜெபிப்போமா? கரம் தட்டி பாடுவோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை
ஆராதனை 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 ஆராதனை. கரம் தட்டி மீண்டும் ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. மீண்டும் ஆராதனை 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 ஆராதனை. இதோ தாய் போல தேற்றுகின்ற தெய்வம் நவத்திலே இருக்கிறார். தந்தை போல ஆற்றும் தெய்வம் மத்தியிலே இருக்கிறார். நம்மை தோள் மீது சுமந்து தாலாட்டி சீராட்டி, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் தோளிலே நீர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வம் இது ஒரு நற்கருணை நாதன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரிடத்திலே பேசுவோம். இயேசுவே என்று சொல்லுங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நல்லவரேன்னு சொல்லுங்க, வல்லவரே அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே கரம் உயர்த்துவோம். எல்லோரும் துதிப்போமா? எல்லோரும் துதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. போற்றி 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதோ அற்புதமான புனித கோடி அற்புதராக இருக்கக்கூடிய அந்தோனியாருடைய பிரமாத அருட்தலத்திற்கு எங்களை அழைத்து வந்து இதோ இங்கிருந்து அவருடைய பரிந்துரை வழியாக எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவை தொடும், எங்கள் சிந்தனையை தொடும், எங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய இதோ எங்கள் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை ஆசீர்வாதத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. போற்றி 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 போற்றி. நன்றி 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 நன்றி. அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெஸ்ஸியா, இயேசுவே மெசியா, இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே விடுதலை தருகிறவர், இயேசுவே விடுதலை தருகிறவர், இயேசுவே என் ஆண்டவர். இயேசுவே என் ஆண்டவர். ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஏன் உங்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். சும்மா யாரை பார்த்தாலும் வழக்கமாக கேட்பில்ல, நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் அப்படின்னு. நம்மளும் நல்லா இருக்கிறோமோ இல்லையோ நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னால் வாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2 கிலோ ஆப்பிள் 2 கிலோ ஆரஞ்சு வாங்கி கொடுத்து உடம்பு தேத்திக்கிங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். இல்லை, ஏன் நல்லா இருக்கிறீங்களா கேட்டேன் அப்படின்னா, நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆண்டவரோடு இருக்கிறோம். அப்போ பாருங்களேன், நமக்கு ஒரு தேவை, திடீர்னு வீட்டில் ஒரு குடும்ப கஷ்டம், மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள், பிள்ளைங்கெல்லாம் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த தன்மைகள், சில நேரத்தில் கடன் தொல்லை, சில நேரத்தில் நோய், இப்படி பல நேரத்தில் நம்ம கஷ்டமாக இருக்கும்போது நம்ம எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? ஆண்டவரை தேடி போகிறோம். பாருங்களேன், இப்போ ஆண்டவரை தேடி போகிறோம். இப்போ எங்கே அமர்ந்திருக்கிறோம்? ஆண்டவர்கிட்டே அமர்ந்திருக்கிறோம். இயேசு சாமிக்கு பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறோம். நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு மலை மேலே ஏறி அமர்ந்து இதோ அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு பல்வகையான காரியங்களை கற்பித்தார். அவங்க பசியா இருக்கும்போது அவர்களுக்கு உணவை கொடுத்தார்.
நோயோடு வந்தபோது மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர்களுக்கு தொட்டு சுகத்தை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பாருங்க, கடவுள்கிட்ட இயேசு ஆண்டவர்கிட்ட நம்ம அருகிலே வரும்போது அன்புடைய ஆண்டவர், என் மீது அன்பு கொண்டிருக்கிற ஆண்டவர் என்ன செய்வார்? என்னை பார்த்து என் மீது பரிவு கொண்டு என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு சுகம் தருவார், விடுதலை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். நம்முடைய பாவ சாப கட்டுகள் எல்லாம் விலக்கி நமக்கு அவருடைய உடனிருப்பை தந்து அவருடைய அன்பு மகனாக மகளாக நாம் வாழ நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் கேட்டேன், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட இருந்தா நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட இருந்தா நம்ம எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். அப்ப நல்லா இல்லாம இப்படியே சோகமா உக்காந்துக்கிட்டு மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்தா நான் என்ன அர்த்தம்? நான் என்னுடைய நோயை, என் கவலைய பெருசா நினைச்சிட்டு இருக்கிறேன். பல நேரத்தில் நம்ம அப்படித்தானே ஜெபம் சொல்லுவோம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, ஆண்டவரே ஏன் இவ்வளோ பெரிய நோயை எனக்கு கொடுத்த, ஆண்டவரே ஏன் இவ்வளோ பெரிய நஷ்டத்தை எனக்கு கொடுத்த, ஆண்டவரே ஏன் என் குடும்பம் மட்டும் இவ்வளோ பெரிய துன்பத்தில் துயரத்தில் வேதனையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கஷ்டத்தெல்லாம் பெருசாக்கிட்டு நோய்கள்லாம் பெருசாக்கிட்டு நம்முடைய கடன்லாம் பெருசாக்கிட்டு என்ன செய்கிறோம்? ஆண்டவரை சின்னதாக்கிறோம். அப்போ என்னுடைய நோயை விட, என் குடும்ப கஷ்டத்தை விட, எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை விட ஆண்டவர் பெரியவரா சின்னவரா? ஆண்டவர் பெரியவர். அப்புறம் ஏன் பிரச்சனை வரும்போது ஆண்டவரே ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாகிவிட்டு ஆண்டவரை சின்னதாக்கிறோம். இன்னைக்கு ஏன் ஆலயத்துக்கு வரும்போது இப்படிப்பட்ட இந்த தியானங்களுக்கோ அல்லது நற்கருணை ஆராதனைக்கோ திருப்பலிக்கோ வரும்போது நம்ம பல நேரத்தில் கோயிலுக்கு வெளியில வரலும் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு வருவோம், கோயிலுக்கு உள்ள வந்தோடனே சோகமாக மூஞ்சி வச்சுக்குவோம், கன்னத்தில் கை வச்சுட்டு இப்படியே உக்காந்துக்கிட்டு ஃபாதர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்கன்னா இருக்கட்டு சாமி பூச்சி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்வது கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்வது கிடையாது. ஆலயத்துக்கு வரும்போதே எனக்கு என்ன சிந்தனை இருக்கணும்? நான் என் ஆண்டவரை பார்க்க போகிறேன், என் ஆண்டவரோடு பேச போகிறேன், இதோ இறை வார்த்தையை கேட்க போகிறேன். நான் இங்கிருந்து போகும்போது கஷ்டத்தோட கண்ணீரோடு போனாலும் என் துன்பங்களை துயரங்களை எல்லாம் எனக்காக சுமக்கின்ற தெய்வம் இதோ என் ஆண்டவர் எங்கே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர்கிட்ட தான் நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் இன்று எனக்காக வந்திருக்கிறார். மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 13வது இறைவசனம் சொல்லுகிறது, அவர் மலை மீது ஏறி அமர்ந்து தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர் மலை மீது ஏறி அமர்ந்து தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வசனம் சொல்லுகிறது மார்க் 3:13 தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். அப்ப இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நான் விரும்பி வரல. யார் கூப்பிட்டு யார் கூப்பிட்டு யார் கூப்பிட்டு? ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இதோ நம்மை மட்டுமல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த மாதா தொலைக்காட்சியிலும் இதோ மக்கள் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த நற்கருணை ஆராதனையில இதோ எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இன்று அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யார் நம்மை தேடி வந்திருக்கிறாருங்க? யார் தேடி வந்திருக்கிறார்? யாரு தேடி வந்திருக்கிறார்? என்ன தேடி வந்திருக்கிறார், என்ன தேடி வந்திருக்கிறார். என் ஆண்டவர் என்னை தேடி வந்திருக்கிறார் என்ற உணர்வோடு இதோ இந்த பாடலை நாம் கரம் தட்டி நாம் இப்போது பாடி ஜெபிப்போம். கரம் தட்டி வல்லமையா, இதோ என் ஆண்டவர் என்னதான் தேடி வந்திருக்கிறார், என் குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவரே என்னை தேடி வந்த தெய்வமே உமக்கு நன்றி என்ற உணர்வோடு நாம் பாடுவோம். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்,
கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். என் அன்பு சகோதரனே சகோதரி, கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துடுவார் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். ஆண்டவர் இதோ இந்த நற்கருணை ஆராதனை வழியா கூப்பிட போகிறோம். இதோ பார்த்திமேயை குருடன் அழைத்தான், ஆண்டவர் நின்றார். உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் இழந்த பார்வையை கொடுத்தார். இன்றைக்கு நாமும் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம், மகிழ்ச்சியை இழந்திருக்கிறோம், சமாதானத்தை இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை கூப்பிடும் நான் பதில் பெற வேண்டும் என்று சொல்லி பாடி துதிப்போம். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 25 முதல் 37 வரை. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை பரிசோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுவனாய் விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசுவிலே மிகவும் பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்போம். ஏன்? அம்மாட்ட இருக்கிற வரைக்கும் குழந்தைக்கு அச்சம் இல்லை. அனாதையா இருக்கிற குழந்தை தான் பயப்படணும். அம்மாட்ட இருக்கிற குழந்தை பயப்பட வேண்டியதில்லை. அது நம்ம அம்மாவை விட ஒரு படங்கு உயர்ந்த மேலான தெய்வத்திடம் இருக்கிறோம், ஏசப்பாவோடு இருக்கிறோம். பால் குடிக்கும் தன் குழந்தையை ஒரு தாய் மறப்பாலோ, ஒருவேளை அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை, அப்போ அம்மாவை விட நம்ம ஏசப்பா ஒருபடி மேலானவர். ஆகவே நம்ம நல்லா தான் இருப்போம், வேறு மொழியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதத்திலே வாசிக்கிறோம் அற்புதமானது ஒரு வாசகம். அன்பு சட்டங்கள் நிறைய இருந்தது யூதர்களுக்கு. தோரா என்கிற புத்தகம், 5 புத்தகங்கள், சட்ட புத்தகங்கள். அதிலிருந்து சட்டங்களுக்கு இணை சட்டம், துணை சட்டம், நிறைய சட்டங்கள். யூதர்களுக்கு கடவுள் என்றாலே சட்டம். ஆகவே தான் நிறைய சட்டங்கள் தான் அவர்களை ஆட்டி படைத்தது. அப்படித்தான் இன்றைக்கு இயேசுவிடம் போய் இந்த சட்டங்களிலே, கட்டளைகளிலே மிக பெரியது எது? ஆண்டவர் 2 வரிகளிலே கொடுத்துகிறார். அப்பா ரொம்ப சிம்பிள்யா, ரொம்ப சிம்பிள். அன்பு செய். யார? ஆண்டவன் அன்பு செய்யா. எப்படி? அவன் சாயலா இருக்கிற மனிதர்களை அன்பு செய். முடிஞ்சு போச்சு. இட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். கடவுளை அன்பு செய். கடவுளின் சாயலாக இருக்கிற என் பிள்ளைகளை அன்பு செய். அனைத்துக்கு மேலாக ஆண்டவனையும், ஆண்டவன் சாயலாக இருக்கிற உன் அயலாரையும் அன்பு செய். பிரியமானவர்களே, உலகத்தில் விலை இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒன்று அன்பு. நம்முடைய அம்மா நம்ம எவ்வளோ அன்பு செஞ்சாங்கன்னு தெரியும். இருந்தாலும் சரி, நம்முடைய தாய் இறந்த பிற்பாடக்கூடிய அன்பு நமக்கு நிறைய புரியும். நினைச்சு பாருங்க, நம்ம என்ன விலை கொடுத்தோம் அந்த அம்மானுடைய பாசத்துக்கு? ஒன்றும் கொடுக்கல. ஆனால் விலையில்லாமல் கிடைக்கக்கூடியது அன்பு. அதே சமயம் இன்னைக்கு நம்ம அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டி கொட்டி கொடு, அந்த அம்மானுடைய அன்பு நமக்கு திருப்பி கிடைக்குமா? கிடைக்காது. நாட் பாசிபிள். விலை இன்றி கிடைக்கக்கூடியது, என்ன விலை கொடுத்தாலும் கிடைக்காதது இந்த அன்பு. என்னதான் பாருங்க, பவுலடிகள் கொரிந்தியருக்கு எழுதிய திருமத்தில் ரொம்ப அழகா சொல்லுவார். சாதாரணமா நினைச்சிடாத அன்பை பத்தி. பல மொழிகள் பேசக்கூடிய வரம் எனக்கு இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லையேல் நான் ஓசையிடும் தாளமும் ஒலிக்கும் தாளமும் போனேன். ஓசையிடும் கருவி போல இது ஒரு பலபலா சத்தமா போயிடும் பாய வாழ்க்கை. அன்பு இல்லைன்னா வாழ்க்கை ஒண்ணும் இல்லை பார். எனக்கு இறைவாக்கு உரைக்கும் மரம் இருந்தாலும் இந்த மலையையே பார்த்து அங்க போய் ஒட்டிக்கோ, அங்க போய் உக்காந்துக்கோ என்று சொல்ல ஆக்கூடிய ஆற்றல் எனக்கு இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லை என்பார். அன்புதான் எல்லாம் என்று சொல்வார். பிரியமானவர்களே, இப்பொழுது அகஸ்தினார் ரொம்ப அழகா பேசுவார் அன்பை பற்றி சொல்லுகிற போது. லவ் காட் அண்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட். கடவுளை அன்பு செய், நீ மீது என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, கடவுளை அன்பு செய். 3 உதாரணங்களை பிரியமானவர்களே உங்கள் மத்தியில் வைக்கிறேன். கடவுளை அன்பு செய்கிற போது, கடவுள் சாயலா இருக்கிற மனிதனை அன்பு செய்கிற போது வாட் இஸ் த மெரிட், அதனுடைய ஆசீர்வாதம் அல்லது அதனுடைய கணகனம் எவ்வளவு பெருசு. முதலாவது அப்ரஹாம் தொடக்க நூல் அழகான ஒரு குழந்தையை கொடுக்கிறார். முதிர்ந்த வயதிலே ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறார். கடற்கரை மணலை போலவும் வானத்து மின்களை போலவும் உன்னுடைய சந்ததியை பெருகச் செய்வேன் சொன்ன கடவுள் சட்டென தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அப்ரஹாமிடம் அவருடைய அன்பை சோதிக்க, அப்ரஹாமுடைய விசுவாசத்தை சோதிக்க அந்த பிள்ளைக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறார். அப்பா பலி கொடுக்கணும். கொடுத்துட்டா போச்சு ஆண்டவரே. என்ன வேணும்? ஆடா மாடா நாயா நரி என்ன ஆண்டவரே வேணும் உங்களுக்கு? என்ன உங்களுக்கு இல்லாத என்ன என்ன வேணும் உங்களுக்கு? கொண்டு வர ஆண்டவரே. எனக்கு உன்னுடைய பிள்ளை வேணும். கொடுத்தது ஒண்ணு, அதுவும் வேணும்னு கேட்குறீங்க. மறுப்பு சொல்லலை. சாராவுக்கு கூட தெரியுமோ தெரியாது. தன் பிள்ளை ஈசாக்கை கூட்டிக் கொண்டு ஆண்டவர் கேட்டார் என்கிற ஒரே நோக்கத்துக்காக, இதற்கு மேலும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேறு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ என்பதற்காக தன்னுடைய ஒரே பிள்ளை ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மலையிலே காத்திருக்கிறார். பலி கொடுக்க போகிறார். குட்டி பிள்ளை ஈசாக்கு அப்பனை பார்த்து கேட்பான், அப்பா வேடம் இருக்கிறது, விறகும் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? மகனை அப்படியே ஆசுவாசப்படுத்தி சமாளிக்கிறார். சுட்டி பிள்ளை திருப்பி கேட்குது, எப்பா எக்ஸ்கியூஸ் மீ, வேடம் இருக்குப்பா? ஆமா இருக்கு. விறகு இருக்குப்பா? ஆமா இருக்கு. எப்பா ஆட்டுக்குட்டிங்க உடனே பாடல. திருப்பி கேட்கிறான், அப்பா வீடம் இருக்குப்பா, விறகு இருக்குப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அப்ப அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு சொன்ன அந்த பதில் கடவுள் மீது எவ்வளவு ஒரு வெறித்தனமான ஒரு அன்பை அப்ரஹாம் வைத்திருப்பார் என்பதனுடைய ஒரு அடையாளம். கடவுள் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா.
கடவுள் பார்த்துக் கொள்வார். என்ன ஒரு வெறித்தனமான ஒரு அன்பு! புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய திருத்தூதர்கள் சட்டென வெகுளித்தனமாக பதில் சொல்லுகிற தலைமை திருத்தூதர் ராயப்பர் புதுமைகள் பெரிய செய்த போது நிறைய பிள்ளைகள் வந்தார்கள். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்ட ஆண்கள் மட்டும். அவ்வளவு கூட்டம், பெரிய கூட்டம். ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த மக்கள் மத்தியிலே சொன்னது, அப்பா நான் ராஜாவாக போறதில்லை, நான் கேவலமான ஒரு சாவ போறேன், நான் எருசலேம் போறேன், நான் எருசலேம் போறேன், நான் சாவ போறேன். இதை கேட்ட உடனே மக்கள் நொந்து போன, எல்லாம் போயிட்டான். இந்த ஆளு கூட நம்பி போய் என்னடா பண்றது, எல்லோரும் போய்விட்டார்கள். அப்போது திருத்தூதர்கள் மட்டும் அங்கே நிற்கிறாங்க, போக வழியின்றி. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டானே. அப்போ ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, அப்பா நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? நீங்களுமாப்பா போறீங்க? ராயப்பர் அற்புதமான ஒரு பதிலை சொல்லுவார், நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த வார்த்தை, யதார்த்தமான வார்த்தை, அன்பின் வெளிப்பாடு. ஆண்டவர் உன்னை திருச்சபையினுடைய அஸ்திவாரமாக மாற்றப் போகிறேன், மோட்சத்தினுடைய திறவுகோலை உன்னிடம் தரப்போகிறேன். என்ன ஒரு மேலான வெகுமதி பாருங்கள் பிரியமானவர்களை. உண்மையாய் யதார்த்தமாய் நாம் ஆண்டவரை அன்பு செய்கிற போது, நம்முடைய செயல்களில் அவற்றை காட்டுகிற போது, அவர் நமக்கு கொடுக்க போகிற மகிமை மாட்சிமை, அவர் நமக்கு கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதம் நம்முடைய கற்பனை கெட்டாதது, நம்ம கற்பனை நினைத்து பார்க்க கூட முடியாதது. மகதலா மரியா ஆண்டவரை கொலை செஞ்சுட்டாங்க, கூடவே நின்று கொண்டு எல்லாத்தையும் பார்த்தா. கடைசியாக கல்லறையிலே காலையிலே ஆண்டவரை பார்க்க போகிறாள். கல்லறை கல் புரட்டப்பட்டு இருக்கிறது, பிணத்தை காணோம். ஆண்டவர் அந்த மரியாவை ரொம்ப நேரம் சோதிக்காம, ஏமா யாரை தேடி வந்திருக்க? ஐயோ என்னுடைய ஆண்டவரை காணமே. தோட்டக்காரன் நினைச்சுக்கிறா, சொல்லுங்க எங்க கொண்டு போய் வச்சிருப்பீங்க, நான் எடுத்து போவேன், என்ன கொண்டு போய் கருவாடு போடவா? அன்பு வெறித்தனமான ஒரு, ஏசப்பா நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது, இருந்து பிரயோசனம் இல்லை என்கிற ஒரு மேலான ஒரு அன்பு. ஆண்டவரே, அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆண்டவரே அந்த பிள்ளையை கண்டிக்கிறேன், என்னை இந்த அளவுக்கு பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் செல்ல வேண்டும். என்னை பாருங்க, ஏசப்பானுடைய உயிர்ப்பு தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. எல்லா மதத்திலுமே தெய்வங்கள் பிறக்கின்றன இறக்கின்றன, கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் இறந்த தெய்வம் மீண்டும் உயிர்த்தெழுந்தது. ஆக உயிர்ப்பு என்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை, அஸ்திவாரம், ஆணிவேர். அந்த உயிர்ப்பினுடைய நிகழ்வை தன்னுடைய தாய்க்கு கூட, சிலுவையின் அடியிலே நின்று கொண்ட தன்னுடைய தாய்க்கோ, அடி நின்று கொண்ட யோவானுக்கோ, அல்லது தன்னை நம்பி வந்த திருத்தூதர்களுக்கோ ஆண்டவர் தரல பாருங்க. தன்னை அன்பு செய்த மார்த்தா மரியா சகோதரர்களுக்கு கூட கொடுக்கல. ஆனா இந்த பிள்ளைக்கு வெறித்தனமான ஒரு அன்பை ஆண்டவர் மீது காட்டிக் கொண்டிருந்த இந்த மகதலா மரியாவுக்கு முதலாக தன்னுடைய உயிர்ப்பின் செய்தியை கொடுக்கிற அவள் தான் போய் திருத்தூதர்களுக்கு அறிவிக்கிறாள். பிரியமானவர்களே, கடவுள் மீது வைத்திருக்கிற அன்பு வீணாய் போகவே போகிற நற்செய்தி, ரொம்ப அற்புதமானது ஒரு நற்செய்தி. கிரேக்க தத்துவ நானே சாக்ரட்டிஸ் இப்படியே சொல்லுவான், உன்னையே நீ அறிவாய், நோ தை செல்ஃப், உன்னையே நீ அறிவாய். எப்படிமா நீ யார் முதல்ல கண்டுபிடியா, அதான் வாழ்க்கையுடைய லட்சியம். உன்னை நீ யார் அதை கண்டுபிடி முதல்ல. இன்றைக்கு அந்த கேள்விக்கு நீங்களும் நானும் யார் என்பதனுடைய அந்த கேள்விக்கு அற்புதமானது ஒரு விடை இந்த இயேசுப்பா சொன்ன அந்த குட்டி கதை. யார் தெரியுமா? நாம யார் தெரியுமா? அழகான விடையை சொல்லுகிற, யோ நீ உனக்கானவன் அல்ல, நீ யார் தெரியுமா? நீ அடுத்தவருக்கானவன். அல்லேலூயா. நீ உனக்கானவன் அல்ல, நீ உன்னுடைய மனைவிக்கானவன், உன்னுடைய கணவனுக்கானவன், உன்னுடைய பிள்ளைகளுக்கானவன், உன்னுடைய பெற்றோருக்கானவன், இந்த ஊருக்கானவர், உலகத்துக்கானவன். நீங்கள் பிறருக்கானவர்கள், நீங்கள் அயலாருக்கானவர்கள், நீங்கள் அடுத்தவருக்கானவர்கள், அடுத்தவருடைய நிம்மதிக்கானவர்கள், அடுத்தவருடைய மன்னிப்புக்கானவர்கள், அடுத்தவர் மீது இரக்கம் காட்ட வேண்டியவர்கள். பாருங்க, அதுதான் நீ. நீ உனக்கானவன், நீ ஊருக்கானவன், நீ உனக்கானவன், உன்னுடைய குடும்பத்துக்கானவன், உனக்கானவன், நீ உன்னுடைய குழந்தைகளுக்கானவன். அழகான ஒரு விடை, அவருடைய தொடர்ச்சி. என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும். அப்படித்தான் நடந்தது. அந்த பயணம் போகிறவன் ஒருவேளை நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்மள அவனை அடிச்சு போடுவானுகோ, நம்மள திருடிட்டு போவான், போயிருக்க மாட்டான். தெரியாது. நம்முடைய வாழ்க்கை என்பது பிரியமானவர்கள் என்ன வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். இட்ஸ் வெரி ஃப்ரெஜைல். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமானது. எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். எப்பொழுதும் தயாராக இருங்கள், எப்போதும் தயாராக இருங்கள். இரவின் முதல் காவல் வேளையில் வந்தாலும், 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும், 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும், எப்போது வந்தாலும் ஆண்டவரை வரவேற்க தயாராக இருங்கள். எப்பொழுது இயேசு வந்தாலும் கதவை திறக்க தயாராக இருங்கள். காலம் தாழ்த்தி விடாதீர்கள். அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி மணுமகன் வரக்கூடிய நேரமும் காலமும் நம் யாருக்கும்
தெரியாது, என்னன்னாலும் நடக்கலாம். பட் யூ பி ரெடி, யூ பி ப்ரிப்பேர்டு. நீ எப்பொழுதும் தயாராக இரு. மூன்றாவதாக பிரியமானவர்களே, நல்லவனா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா நல்லது செய்யறது இருக்குது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். நான் நல்லவன் என்பதை என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் தான் தாங்கி பிடிக்கும். இந்த ரெண்டு பேர் நடந்து போறாங்க பாருங்க, அவன் கடிபட்டு கிடக்கான். லேவியர் போனார், குரு போனார். அவங்க கெட்டவங்கன்னு வெளியத்தில் சொல்லல, நல்லவங்க தான். ஆனால் நல்லவர்கள் என்பதை தாங்கி பிடிக்க செயல் இல்லை. ஆனால் சமாரியன் அவன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லப்படல, ஆனால் அவனுடைய செயல் சொல்லப்பட்டது. ஆகமத்தத்திலே செயல் வழியாக நாம் அவனை கண்டுபிடிக்கிறோம். அவன் சமாரியன் நல்லவன். அல்லேலூயா. நம்முடைய செயல்கள் தான் பிரியமானவர்களை நம்மை தாங்கி பிடிக்கும். நம்முடைய செயல்கள் தான் நம்மை தாங்கி பிடிக்கும். மகிழ்வித்து மகிழ். சமீபத்தில் ஒரு வங்கிக்கு சென்றிருந்த போது அந்த சேமிப்பு புத்தகத்தில் அழகா ஒரு வசனம் போட்டிருந்தான், வளர்த்து வளரும் வங்கி. பாருங்க, வளரும் வங்கி இல்ல, என்ன வங்கியா? வளர்த்து வளரும் வங்கி. யோ, நான் மட்டும் வளரல, உன்னை வளர்த்து அதன் வழியாக நான் வளர்கிறேன். நான் மகிழ்ந்து பிரயோசனம் இல்லை, நான் மகிழ்வித்து மகிழணும். நான் வளர்ந்து பிரயோஜனம் இல்லை, வளர்த்து வளரணும். நான் சிரிச்சு பிரயோஜனம் இல்லை, 4 பேரை சிரிக்க வச்சு நான் சிரிக்கணும். பிரியமானவர்களே, ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன், தப்பு பண்ணனதில்லை, பொய் பேசினதில்லை, பித்தலாட்டம் பண்ணனதில்லை, ரொம்ப பரிசுத்தமான ஒரு மனிதன். நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான், மோட்சம் போனான். மோட்சம் போனப்போ கடவுள் அவனை பார்த்து கேட்டாரா, மோட்சம் வந்திருக்கிற, ரொம்ப சந்தோஷம். ஆமா கடவுளே, நான் பொய் பேசல, நான் யாரும் ஏமாத்தல, நான் எந்த பித்தலாட்டம் பண்ணல, நான் ஒண்ணும் பண்ணல ஆண்டவரே, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன். வெரி குட். இப்போ ஆண்டவர் கடவுள் ஏசப்பா அந்த பிள்ளைகிட்ட கேட்டாரா, தங்கம், நீ பூமியில வாழும்போது நிறைய பேரும் கூட இருந்தாங்கல்ல? ஆமாண்டவரே, அதெல்லாம் எக்கச்சக்கமா இருந்தாங்க, கும்பல் கும்பலா இருந்தாங்க. ஆடா பாவி, இப்படி அனாதையாட்டம் வந்திருக்கிறியடா, இப்படி அனாதையாட்டம் வந்திருக்கிறியே, கூட ஒருத்தனை கூட்டு வந்திருக்கலாமே. உங்ககிட்ட இருந்த அந்த நல்ல குணத்தை ஒரு மனுஷனுக்கு காட்டி இன்னொருத்தனை கூட்டு வந்திருக்கலாமே. தனியாவா வந்த, அனாதையாவா வந்த, ஒரு 2 பேரை கூட கூட்டு வந்திருக்கலாமே. பிரியமானவர்களே, நம்ம வாழ்றது வாழ்க்கை ஒரே ஒரு முறை, நம்முடைய வாழ்க்கை. இன்னொரு முறை இந்த வாழ்க்கை நமக்கு இல்லைங்க. அதுவும் எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்பனாலும் முடிஞ்சு போம். ஆனால் அதற்குள் இந்த சமாரியனை போல ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையாக அன்பு செய்வோம். அபிரகாம் அதைத்தான் செய்தார், திருத்தூதர் பேதுரு அதைத்தான் செய்தார், மகதலா மரியா அதைத்தான் செய்தார், அந்தியோக்கியாவின் ஆதி கிறிஸ்தவர்கள் அதைத்தான் செய்தார்கள். அத்தனைக்கு மேலாக ஆண்டவரை அன்பு செய்வோம். அல்லேலூயா. அத்தனைக்கு மேலாக ஆண்டவரை அன்பு செய்வோம். அன்னை தெரசா தன்னுடைய மரணத்தினுடைய விதிகளை எழுதுகிற போது மாத்தி காலை 5 மணிக்கு இது, 6 மணிக்கு இது, 5 எழுதி 7 மணிக்கு இது, ஒவ்வொன்றாக எல்லாம் எழுதினார்கள். இதை இப்படி போட்டாங்க, அதை அப்படி போட்டாங்க, மேலே இருக்கிறத கீழே போட்டாங்க. கடைசியில அன்னை கொண்டாங்கப்பா என்று சொல்லி இந்த காகிதத்தை வாங்கி மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை அப்படின்னு போட்டுட்டு நற்கருணை சந்திப்பு. அல்லேலூயா. இதுக்கு மேலே என்ன வேணாலும் எழுதிக்கொண்டாங்களாம். இதுக்கு மேலே என்ன வேணாலும் எழுதிக்கோ, 1 மணி நேரம் கடவுள் கூட இரு, ஏன்னா சஃபிஷியன்ட், போதும். கடவுளை முதல்ல வை, மீதிலாம் அவர் பார்த்துப்பார். கடவுளை வச்சு முதல்ல வை, அவரை பார்த்துப்பார். சிராக் நாடனோடு ரொம்ப அழகா சொல்லும், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கடவுளை சிக்கன பிடித்துக்கொள். எப்படியா? கடவுளை சிக்கன பிடித்துக்கொள், அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கடவுளை சிக்கன பிடித்துக்கொள், அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். அதே சமயம் நம்முடைய உறவுகளை, நம்முடைய கணவன் அல்லது மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், ஆண்டவனை அன்பு செய்வோம், அயலாரையும் அன்பு செய்வோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும். ஆண்டவருக்கு முன்னால் ஒரு பொருளுள்ள ஒரு வாழ்வாக, ஆண்டவருக்கு முன்னால் மிகப்பெரிய வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கையாக நம்முடைய இருக்கும். ஒரு நிமிடம் கடவுளிடம், நம் முன்னால் இருக்கிற ஏசப்பாவிடம் ஜெபிப்போம். கண்களை மூடி, அப்பா ஏசப்பா, நன்றியோடு நினைக்கிறோம் தகப்பனே, விவிலியம் என்கிற அவ்வளவு பெரிய புத்தகத்தை எங்களுக்கு ஒற்றை வார்த்தையிலே எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறீரே. அன்பு, விவிலியம் என்பதே அன்புதான். என்னுடைய வாழ்வு, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு, 33 ஆண்டு கால வாழ்வு ஒற்றை வார்த்தையிலே அடங்கி போகும். அன்பு. அன்பு என்றால் மன்னிப்பு, அன்பு என்றால் இரக்கம், அன்பு என்றால் விட்டுக் கொடுத்தல், அன்பு என்றால் மன்னித்தல், அன்பு என்றால் பெருந்தன்மை, அன்பு என்றால் ஏற்றுக்கொள், அன்பு என்றால் மற்றவரைக்கு ஆறுதல் சொல்லுதல். அப்பா, இவைகள் எல்லாம் பரிமாணங்கள், அத்தனையும் அன்பு என்கிற ஒற்றை மொழியிலே, ஒற்றை வார்த்தைக்குள்ளே அடங்கும். எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா, நீ சொன்னீங்களே, உங்களை அன்பு செய்ய, அத்தனைக்கும் மேலாக நாங்கள் உண்மை அன்பு செய்ய
என் கடவுள் என்னுடைய இயேசு இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய, அவர் ஒருத்தர் எனக்கு போதும், மோர் தென் சஃபிஷியன்ட், தேவைக்கு அதிகம், ஏசப்பா எனக்கு போதும், என்னுடைய தேவைக்கு அதிகம் என்று சொல்லி வெறித்தனமாய் உம்மை நான் அன்பு செய்ய, உண்மையாய் யதார்த்தமாய் அன்பு செய்ய அந்த பெரிய மனதை, அன்பின் மனதை எனக்கு கொடுத்திருளும். அதே சமயம் தகப்பனே, உம் சாயலாக இருக்கிற என்னுடைய உறவுகள், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர், முன்பின் தெரியாதவர்கள், முகமர், ஏன் என்னுடைய பகையாளிகள் கூட, அத்தனை பேரையும் அப்பா உம்மை போல நாங்கள் அன்பு செய்ய அந்த பெரிய மனதை எங்களுக்கு கொடுத்தருளும். அவர்களும் உம்முடைய சாயல், அவர்களும் இயேசுப்பானுடைய பிள்ளைகள், என்னுடைய சக உதிரர்கள் என்பதை உணர்ந்து முடிந்தவரை அவர்களையும் அன்பு செய்யும் எனக்கு உதவி செய்யும். அப்பா, நான் வாழ்றது ஒரே ஒரு ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கையை அன்பின் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். பலம் போதாத ஆண்டவரே, உம்முடைய பலத்தை, ஆற்றலை, ஆசீர்வாதத்தை தொடர்ந்து கொடுங்கோ. கரம் பிடித்து வழிநடத்துங்க தகப்பனே. ஆமென். நம் மத்தியிலே நமக்காக பிரசன்னமாயிருக்கிற நம்முடைய தெய்வத்தை நோக்கி இதோ இந்த மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்காகவும், பல்வேறு தேவைகளிலே, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இருக்கிற எல்லா மகன் மகள்களுக்காகவும் ஜெபிப்போம். தகப்பனே சுபா, நன்றியோடு நினைக்கிறோம் தகப்பனே. எந்த வகையிலுமே தகுதியற்றவர்கள் என்றாலும் கூட அப்பா, எங்களுக்காக எங்கள் மத்தியில் நம்முடைய பிரசன்னத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதமிக்க இந்த வேளையிலே அகில உலகில் இருக்கிற அத்தனை பிள்ளைகள், இந்த தேவ நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ குழந்தைகளையும், அவருடைய குடும்பங்களையும், தொழிலையும், பயணங்களையும் அத்தனையும் பாதையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தகப்பனே, அபரிமிதமாக ஆசீர்வதியும். எங்கப்பா போவோம்? பேதுருவுடைய வார்த்தைகளை நாங்கள் திரும்பவும் பாதையிலே சொல்கிறோம். வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே இருக்கின்றன. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கையிலே இருக்கிறது. எங்கப்பா நாங்கள் போவோம்? ஏன் போகணும்? போக மாட்டோம் இயேசுப்பா, நாங்கள் உம்மை விட்டு எங்கும் போக மாட்டோம். உம்முடைய அருளை, ஆசீர்வாதத்தை, அனுகிரகத்தை, கிருபையை ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் அபரிமிதமாக கொடுத்தருளும். பல்வேறு தேவைகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளுடைய ஒரு பாதங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, தேவைகளை சந்தித்தருளும். பல்வேறு நோய் நொடிகளிலே, தீராத நோய்களிலே பல வருடங்களாய் தடுமாறிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவரே, லாசரே எழுந்து வா என்று சொல்லி ஒற்றை சொல்லிலே உயிர் கொடுத்தீரே, உமலோக்கி கத்திய கதறிய பர்த்தலேமை குருடனுக்கு பார்வை தந்தீரே, சிறுமி சாகவில்லை, உறங்குகிறாள், தளித்தாக்கும் என்று சொல்லி உயிர் தந்தீரே, விதவையின் ஒரே பிள்ளையை வாழ வைத்தீரப்பா. இதோ அத்தனை பிள்ளைகளுடைய நோய் நொடிகளையும் நீக்கும். முடியும் ஆண்டவரே, முடியும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் குணமடைவோம் ஆண்டவரே. நூற்றுவ தலைவனுடைய அதே வார்த்தையுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும். 16 ஆண்டுகளினால் பெரும்பாடிலே குணமாக்கி தடுமாறி கொண்டது பிள்ளையை குணமாக்கினரே. உடைய ஆடையை தொட்டால் போதும் என்று சொல்லி தொட்டால் குணம் கொடுத்தரே. அப்பா, தாரும் அந்த சுகத்தை இந்த தேவ பிள்ளைகளுக்கு, தேவையில் இருக்கிற நோய் நொடிகளிலே தடுமாறி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தாரும் தகப்பனே. திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்லதொரு வரனை கொண்டு தருளும். குழந்தை வர வேண்டி கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். முடியும் ஆண்டவரே, அவங்க ஆசையோடு எதிர்பார்த்திருக்க ஒரு குட்டி குழந்தை கொண்டு தருடும். திருக்குடும்பத்தில் இருந்த போது மாமுனி சுசையும் அறியாவும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அப்பா, அந்த சந்தோஷத்தை ஆசையோடு ஒரு குழந்தை வரத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கொடும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, கருத்து வேறுபாடுகளிலே பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மன்னிப்பின் தேவனே, அந்த மன்னிப்பின் மகத்துவத்தை, இரக்கத்தினுடைய மகத்துவத்தை, பெருந்தன்மையினுடைய மகத்துவத்தை ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு கற்றுத்தாருவே சுபா. ஆசீர்வதி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய தேவைகளை சந்தித்து, நோய் நொடிகளை நீக்கி, அவருடைய ஆசையெல்லாம் பூர்த்தி செய்து, கரமுயர்த்தி காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும்
உம்மை வேண்டி வருகிற எந்த பிள்ளையும் வெறும் கையோடு போனது சரித்திரமே இல்லை தகப்பனே. நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற மாதா தொலைக்காட்சியினுடைய அத்தனை நேயர்களை இதை ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் சத்தியம் ஆண்டவரே ஆசீர்வதியும். அபரிமிதமான ஆசீர்வாதங்களினாலே இந்நேரத்திலே நிரப்பும் தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. கரமுயர்த்த ஆசப்பாவுக்கு சொல்லுங்கள் நன்றி நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக, எங்களுடைய தேவைகளை கொடுக்க போவதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய நோய் நொடிகளை நீக்கி இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். கரவையிட்டு நம்முடைய வேண்டுதல் அத்தனைக்கும் கனிவோடு செவி சாய்ப்பார். சற்று தாமதிக்கலாம், ஆனால் நிச்சயமாக கடவுளுடைய தாமதம், இயேசுப்பாவினுடைய தாமதம் நிச்சயம் நமக்கு வெறுமையல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. தாமதித்தாலும் நம்முடைய கடவுள் நமக்கு அதை இரட்டிப்பான ஆசீர்வாதமாக நம்முடைய இயேசு நிச்சயம் கொடுப்பார். விரைவில் நம்முடைய அப்பாவுக்கு நாம் மனம் நிறைந்த இதயம் நிறைந்த நன்றியை நிச்சயம் சொல்வோம். ஏனென்றால் நம்முடைய தெய்வம் கொடுக்கிற தெய்வம், ஆசீர்வாதங்களை கொட்டி கொடுக்கிற தெய்வம். தலைவனிடம் கேளுங்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுடைய மடியில் அளந்து போடப்படும். அது அந்த தெய்வத்தை தொடர்ந்து மாண்புயர் கீதம் பாடி ஆராதிப்போம். உயர்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியாயியலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சியோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாதத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவிடல் திரு ரத்தம் ஆகியவற்றின்
தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.